நான் இந்தியா போயிருக்கும்போது ஒரு 20 to 25 டேஸ்க்கு கெட்டு போகாத மாதிரி ஒரு புதினா மல்லி துவையல் அரைச்சி வச்சுட்டு போயிருந்தேன். அதோட ரெசிபி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது டிஃபன் ஐட்டம்க்கு மட்டும் இல்லாம ரைஸ்க்கு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இந்த துவையலுக்கு நான் தேங்காய் சேர்த்து தான் செய்வேன். தேங்காய் சேர்க்கும் போது சீக்கிரம் கெட்டு போயிடாதான்னு கேட்பீங்க. அதுக்கு தான் நம்ம இதை நல்லா வறுத்து எடுக்க போறோம். ஒரு கப் அளவுக்கு திருவுன தேங்காய் எடுத்துட்டு வெறும் சட்டியில போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். எண்ணெய்லாம் சேர்க்க வேண்டாம், சும்மாவே வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆகணும்லாம் அவசியம் இல்லை, அதோட ஈரப்பதம்லாம் போனாலே போதும். இப்போ அதே சட்டில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த 2 பருப்பும் லேசாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதில் 10 பல் வெள்ளைப்பூடு சேர்த்துட்டு திரும்பவும் வதக்கி விட்டுக்கோங்க. காரத்துக்காக ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது உங்களோட விருப்பம் தான், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கலாம். அண்ட் இதிலே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கிறேன். கருவேப்பிலை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி லேசாக சுருங்கி வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு மல்லி இலையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன், அப்படியே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுலேயே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். புளி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அண்ட் கொஞ்சம் நாளைக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கும் முடியும். இப்போ அந்த புதினா மல்லி எல்லாம் லேசாக வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சுருங்கி வந்ததுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம தேங்காய் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு லேசாக ஒரு கிண்டிடலாம். இது ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, ரெண்டும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டா போதும். இப்போ கடைசியாக இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எப்போவுமே கடைசியாக சேர்த்துக்கோங்க. முன்னாடியே சேர்க்கும் போது புதினா மல்லிலாம் குவான்டிட்டி கூட இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சுருங்கி வந்ததுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி லேசாக தெளிச்சு அரைக்கணும். நிறைய ஊற்றிடக்கூடாது, இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 20-25 நாள் வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரைஸில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாம் அண்ட் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மல் புதினா மல்லி துவையலை விட இதில் தேங்காய் நம்ம வறுத்துட்டு சேர்த்துருக்கோம் அப்படின்றனால நல்ல வாசமாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.